அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரியன், வெல்கம் டு நாளே தெரியும். இப்போ வந்து ராசிபசாலேருந்து அடுத்த மாதம் நடக்கக்கூடிய தேருக்கு வந்து மார்னிங் வேணும், ஆஃப்டர்நூன் நடக்குது. அதுக்கு வந்து ஏற்கனவே வந்து செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் ரிவிஷன் கொடுத்துட்டோம். மதியம் நடக்கக்கூடிய தேருக்கு இப்போ வந்து மார்னிங் நடக்கக்கூடிய தேர் ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஃபுல்லாக பார்க்குறோம். இதில் நாங்கள் கொடுக்குறதே நீங்கள் பார்த்து கண்டிப்பாக வந்து 100க்கு வந்து 85 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் ரூம்லேருந்து பார்க்குறோம். முன்னாடி எஸ்ஏ வருது, அது அப்புறம் அங்கே பேப்பர்ஸில் நாங்கள் போடுவோம். இப்போ வந்து எஸ்ஏலேருந்து வந்து தோயிலேருந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் பேப்பரில் किनकी दोहों का कंटेस्ट निरूपिक्यों का தியோன் लिखिए. இது வந்து தோகைனா வந்து திருக்குறள் மாதிரி இதில் மொத்தம் வந்து ஃபோர் மார்க்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு வந்து இதில் வந்து மொத்தம் வந்து 4 கொடுத்து எனி 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு 4 கொடுத்து 2 அட்டன் பண்ணணும். 5 பகர் கந்தே கயா 3 பகர் கயா 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 சோய் அதிகம் வந்து பாஞ்சி பகர் அப்படின்னா வந்து பாஞ்சினா 5 பகர் தந்தே 5 மணி நேரம் வந்து நம்ம தொழிலில் வந்து நம்ம கழிக்கிறோம். தந்தே கயா நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் இருக்குது. அதில் வந்து 8 மணி நேரத்தில் வந்து 5 மணி நேரம் வந்து நம்ம வந்து தொழிலில் வந்து அந்த நேரத்தை வந்து நம்ம கழிக்கிறோம். பகர் கயா சோய் ஏக்கு பகர் ஹரிநாம் தீன் முக்தி கைசே ஹோய். இதில் வந்து நம்ம 5 மணி நேரம் வந்து தொழிலில் கழிக்கிறோம். 3 மணி நேரம் வந்து எதில் கழிக்கணும், இந்த தூக்கத்தில் வந்து நம்ம கழிக்கிறோம். தூங்கியே நம்ம 3 மணி நேரம் வந்து நம்ம கழிக்கிறோம். மீதி இருக்கிற 1 மணி நேரம் தான் வந்து நம்ம கடவுள்கிட்ட வந்து ஏக்கு பகர் ஹரிநாம் கடவுளுடைய பெயர் வந்து நம்ம சொல்கிறதுக்காச்சும் ஒரு நேரத்தை வந்து நம்ம ஒதுக்கணும். அப்போ தான் அந்த பக்தியை வச்சு நம்ம காட்டணும் அப்படின்ட்டு இங்கே வந்து அழகாக வந்து ஆத்தர் வந்து புலவர் வந்து அழகாக வந்து சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறேன்னா 5 மணி நேரம் தொழிலில் கழிக்கிறோம், 3 மணி நேரம் வந்து தூக்கத்தில் கழிக்கிறோம். மீது ஹரியின் வந்து நாமரை வந்து கடவுளோட வந்து பெயர் சொல்லாமல் வந்து 1 மணி நேரத்தில் வந்து எப்படி நம்மளால் வந்து முக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அது. रूकी चूकी गाये का डंडा पानी पीव देख बराई चूपड़ी मद ललचावे जीव. இது வந்து உலர்ந்த இந்த சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு வைக்கிறோம். அதை வந்து சாப்பாடு வந்து அது வளர்ந்து போய் அதை வந்து சாப்பிட்றதுனால வந்து எந்த ஒரு பலனுமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன். உலர்ந்த உணவை வந்து சாப்பிடுகிறாள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து குளிர்ந்த நீர் டண்டா பானி பீவ் அப்படின்னா குளிர்ந்த நீரை வந்து எல்லோரும் வந்து மக்கள் வந்து குடிக்கிறாங்க. தேக்கு பராயி பூச்செடி அப்படின்னா வேறொருவரின் வந்து ரொட்டியால் வந்து என்ன பண்ணுறோம், வேற ஒருத்தர் சாப்பிட்றது என்ன பண்ணுறாங்க, அதை போய் நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கி சாப்பிட்றோம். இது வந்து அப்படி பண்ணுறது வந்து இது வந்து ஒரு தவறு. அந்த லட்சம் அந்த மாதிரி வந்து வேற ஒருத்தர் சாப்பிட்றது வந்து நம்ம வந்து மத்து அப்படின்னா அந்த மாதிரி வந்து ஒருத்தர் சாப்பிட்றது நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது. கயிர் கூன் குஷி காம்சி பைர் பிரித்தி மதுபான் ரஹிமன் தாபேனா தபை நான் ஜானத்து ஷக்கல் ஜஹான். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சரின்னு சொல்லி நம்ம எதுவுமே நினைக்கணுமா. சரி கயிறு அப்படின்னா வந்து சரி, கூன் அப்படின்னா வந்து பிளட்டு ரத்தம், குஷி அப்படின்னா வந்து மகிழ்ச்சி, காஞ்சி அப்படின்னா வந்து நம்ம இருமல் பயிர் பற்றி அப்படின்னா வந்து பகை மதுபான் அப்படின்னா வந்து மது அருந்துதல் போன்றவற்றை வந்து ரஹீமாவற்றை வந்து எதுவுமே வந்து நம்மளால் வந்து இது இந்த பழக்கம் இருக்கிறவங்களால் என்ன பண்ண முடியாது, இது வந்து அடக்க முடியாது. உலகம் முழுவதும் அவற்றை வந்து எல்லாருக்குமே இதை பற்றி எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். மதுனா என்ன, மகிழ்ச்சினா என்ன அப்படின்றது எல்லாமே மக்கள் வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஜான்தி சக்கல் ஜஹான். ரஹீமன் தேக்கு बड़ेन को लहू ना दीजिए डारी जहाँ काम आए सूर्य कहा करे दरबारी. இது ரஹின் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து மூத்தவன் அப்படின்னா வந்து பெரியவங்க வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மூத்தவர் யார் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லகுனா தீஜே. இந்த இளவனுக்கு எதுவுமே நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு பணியிலையும் சரி வேலையிலையும் சரி அவனுக்கு வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்கணும். தம்பிக்கு வந்து நம்ம வந்து
விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்து அந்த சொல்கிறார். இந்த 4 நல்லா தரவாக படிச்சிங்க. உங்களுக்கு வந்து எப்படி தமிழ் வந்து திருக்குறள் வந்து கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு முடியும் அந்த மாதிரி வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாஞ்சி பகன் கொடுப்பாங்க, லாஸ்ட் வந்து கைசே ஹோய் அப்படின்னு கொடுத்தாங்க. நீங்கள் இந்த தோகை தான் வந்திருக்குன்னு டக்குன்னு என்ன பண்ணுனீங்க, அது வந்து எழுதணும். முதலும் கொடுப்பாங்க, கடைசியில் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த வேர்டும் கொடுப்பாங்க. இதை வச்சு தான் இந்த தோகை வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களால் வந்து எழுத முடியும். அதை நல்லா நீங்கள் பார்த்துங்க. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாதம்.